சொன்னேன் நீங்க அந்த பொண்ணுக்கு அப்பாவா? நீங்க ராதாவுக்கு அப்பா இல்ல, யூ ஆர் a bloody pimpன்னு சொன்னேன். அதையும் இங்கிலீஷ்லயும் தமிழையும் மாத்தி மாத்தி சொன்னேன். இப்போ உங்ககிட்ட என்ன வரவழைச்சிட்டேன்? அன்னைக்கு நான் எந்த அர்த்தத்துல சொன்னேங்கறத புரிஞ்சுக்காம நீங்க இப்போ சரி சரி நமக்குள்ள இருக்கிற சண்டையில அப்புறம் வச்சுக்கலாம். இது பாருங்க, எங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம், அதனாலதான் அவர் ஏதோ வளர்றாரு. இவர்தான் ராதாவுக்கு அப்பா நான் தான். அதனால இந்த கல்யாணத்தை பத்தி தீர்மானிக்க வேண்டியவனும் தீர்மானம் கீர்மானம் உங்களுக்கு கிடையாது. என்ன அந்த பொண்ணுக்கு நான் இத பாருங்க, இவர்தான் எல்லா தீர்மானம் உங்களுக்கு தான். சொல்லுங்க. இத பாருங்க, எங்க பொண்ணுக்கு ஏற்கனவே வேற பையனை பார்த்தாச்சு. அதனால நீங்க போகலாம். நீங்க உட்காருங்க. நீங்க போகலாம். போகலாம், உட்காருங்க. எந்த பையன்? இத பாருங்க, எங்க பொண்ணு ராதாவுக்கும் என் அக்கா பையன் முரளிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஐயோ, அன்னைக்கு என்னோட வைர மோதிரத்தை திருடி லட்டுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போனானே அச்சா, அந்த அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது. நிச்சயம் நடக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாமா? நீங்க போலாம். வாங்க, கல்யாணத்தை சீக்கிரம் முடிப்போம், இல்லைன்னா ரெஜிஸ்ட்ரார் தூங்கிடுவாரு. என்னங்கடா குத்து மதிப்பா வந்திருக்கீங்க? தைல மரம் வெட்டி கடத்திட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? அது யாரவன் அம்மன் கோயில் சூரத்தை புடிக்கிட்டு வந்திருக்கான்? ஓ மருமவ ராதாவை கடத்திட்டு போக வந்திருக்கேன். அந்த பயல வெட்டி துண்டு போட வந்திருக்கேன். ஓஹோ, இவங்க காதலுக்கு நீதான் வில்லனா? ஒரு சின்ன பயல அடிக்கிறதுக்கு இத்தனை அடியாட்களோட வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவனை தீர்த்து கட்டாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். கைய நீட்டி பேசாதடா, கையே இல்லாம போயிடுவேன். நான் சொல்ற மாதிரி நீ செய். வாமா. டேய், ராதாவை நடுவ நிப்பாட்டி இருக்கேன். 2 பேரும் மோதிக்குங்க. எவன் சாகரானோ அவனுக்கு மாலை, உயிரோடு இருக்கிறவனுக்கு ராதா. மோதுங்கடா.
சொல்லி பாக்குறேன். நான் வீட்டை விட்டு ஓடி போய் யாரையும் முன்பின் தெரியாதவரை கல்யாணம் பண்ணிட்டு வரலமா. அப்பா பார்த்து நிச்சயம் பண்ணினவரை சொந்த அத்தை மகனை தாய் மாமா தாலி எடுத்து கொடுத்து முறைப்படி செஞ்சுக்கிட்ட கல்யாணமா. நான் இப்ப இங்க வந்திருக்கிறது இங்கே புருஷன் கூட தங்கறதுக்காக இல்ல, உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போறதுக்காக தான். அம்மா, நீ கூட என்னைக்காவது ஒரு நாள் உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுமா? அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்சனால உன்னையும் அப்பாவையும் ஒன்னா சேர்ந்து பார்த்ததில்லம்மா. இப்போ எங்களை ஆசீர்வாதம் பண்ணவாவது ஒரே ஒரு தடவை அப்பா பக்கத்துல நில்லுமா பிளீஸ். என்னங்க அழாதம்மா. அர்ச்சனா, அர்ச்சனா, வர சொல்லுங்க. வாங்க, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ராதா அம்மா. மேனேஜர் இந்தாங்க. என்னங்க இது? என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனிமே இங்க எனக்கு என்ன வேலை? பெரிய ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு இவ்வளவு நாளா ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருந்தாச்சு. எல்லா பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன்னு இதை எழுதியிருக்கேன். இனிமே என்னுடைய கையெழுத்தே தேவையில்லை. நான் வரட்டுமா? அர்ச்சனா கேட்டா என்ன சொல்றது? இந்த வீட்டுக்கு செஞ்சதை இனிமே நாட்டுக்கு செய்ய போறேன். என்ன மாதிரி திண்டாடுறவங்களுக்கு உதவி செய்ய போறேன். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாமியார். பேஷ். உங்க மனைவி மாமியார், நீங்க சாமியார். எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு எப்ப புரிஞ்சிருக்கு? நில்லுங்க. எங்க போறீங்க? என் கடமை முடிஞ்சு போச்சு, நான் போறேன். உங்க கடமை இன்னும் முடியல. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. கேளு. உங்க மாப்பிளைக்கு என்ன வேலை? அது வந்து என்ன மாப்பிளை வேலை தானே? வேற உத்தியோகம் ஒண்ணும் இல்லையா? எங்க அப்பா பண்ண தப்பே நீங்களும் செய்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்கா? இது பாருங்க, இனிமே என்னால ஆபீஸ் வேலை எல்லாம் செய்ய முடியாது. மாப்பிளைய கொண்டு போய் ஆபீஸ்ல உட்காந்து வச்சு வேலையெல்லாம் கத்து கொடுங்க. கூடவே பொறுப்பா நீங்களும் இருங்க. என்னால இனிமே வேற எந்த உத்தியோகமும் செய்ய முடியாது, ஒரே ஒரு உத்தியோகத்தை தவிர. என்ன உத்தியோகம்? மனைவிங்கிற உத்தியோகம். என்னது? சின்ன பசங்க பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட அந்தஸ்து இல்லாம. ரொம்ப நாளாச்சு. விடுங்க, பெரியவங்க பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட அந்தஸ்து இல்ல. மேல வாங்க. இப்படி ஒரு ஜோடி, இப்படியும் ஒரு ஜோடி, இப்படி ஒரு ஜோடி. இதுதான் நம்ம ஜோடி. குடி குடிய கெடுக்கும், ஆனா குடிச்சாதான் கெடுக்கும். குடிக்கலன்னா கெடுக்கவே கெடுக்காது. நம்ம அந்தஸ்துக்கு இப்படி குடிக்கூடாது. ஆனா உங்க அந்தஸ்துக்கு எப்படி குடிக்கணும் தெரியுமா? நீங்க குடிக்கவே கூடாது.